இது வந்து பிராய்லர் ஷாப்பு, இந்த சிக்கன் ஷாப்புக்குள்ள டெமோ. இது பில்லிங் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டச் பண்ணியும் பில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற கோழி, காடை அதெல்லாம் வந்து நீங்கள் டச் பண்ணி ஜஸ்ட்டு பில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா சர்ச் பண்ணியும் அந்தந்த பேரை சர்ச் பண்ணாலும் வந்துடும். அப்படி இல்லைனாக்கா ஷார்ட்கட் கோடு இருக்குல்ல, அது சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு பில் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணி பில் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உயிர்கோழிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே டச் பண்ணோன்னே எனக்கு வந்து உயிர்கோழி கேஜி அப்படின்னு சொல்லிட்டு 1 கேஜின்னு காட்டுது. இப்போ நீங்கள் வந்து 1.5 அப்படின்னாலும் அதை மாற்றிக்கலாம், 1.25னாலும் அதை மாற்றிக்கலாம். எப்படி வேணாலும் மாற்றிட்டு அப்படியே வந்து இதை வந்து கம்ப்ளீட்டுன்னு கொடுத்துட்டிங்கனாக்கா பில்லு வந்து ஜென்ரேட் ஆகிடும். இது ஒரு டைப்பு. அதேமாதிரி கேஷ் வந்து நீங்கள் கேஷாக கொடுக்குறாங்களா, ஜிபேயில் கொடுக்குறாங்களாங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு, இல்லை அன்பெய்டாக போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் போட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கனாக்கா அது வரவு செலவுலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ காடை வாங்குறாங்க அப்படின்னா காடையை டச் பண்ணால் அது ஜோடி 1 ஜோடின்னு வரும். அது எத்தனை ஜோடியோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இது ஒரு டைப்பு. இதை நான் இப்போ அழிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா ஷார்ட்கட் மூலமாக, ஷார்ட்கட்னால் இப்போ நான் 1னா கோழி அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். நான் ஜஸ்ட்டு 1 ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு வந்து கோழி ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி 2 ப்ரெஸ் பண்ணால் காடை வந்துடும். இப்போ இதே மாதிரி கூட நம்ம வந்து பில் போட்டுக்கலாம். 1/200க்கு நம்ம வந்து இதை வந்து சேல் பண்ணுற மாதிரி பில் போட்டு பார்ப்போம். இதை கம்ப்ளீட்டுங்கிறத டச் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன மாடலில் பில்லு தேவையோ அந்த மாடலில் வந்து ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு வெளியில் வந்துடும். பில்லு தேவையில்லைனாலும் நம்ம கேன்சல் பண்ணால் பில்லு வராது. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம்.